வணக்கம் நண்பர்களே, நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்தில் இன்றைக்கி நாள் 15 எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகாலயாவில் இருக்க சிரபுஞ்சி. ஸோ சிரபுஞ்சில் ஆல்ரெடி நம்ம ஒரு 4 வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டைன்ட்லன் வாட்டர் ஃபால்ஸு, செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெய்சவடாங் வாட்டர் ஃபால்ஸு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மவுசா வாட்டர் ஃபால்ஸு, நாலாவது வந்து நம்ம 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த 4மே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அட்டகாசமான கிளைமேட்டில் சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் இருக்குது, போய் மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 5வது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோங்க. அதுக்கு போகிற வழி அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் லைவாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ரிலாக்ஸ்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம். தண்ணி இல்லை, மான்சூன் வந்தால் தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கு எழுதுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்துச்சு. பட் நம்ம ட்ரோன் ஷாட்ஸும் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க சன் வெளியே ஏற்றி பார்க்குது காலையிலேருந்து. அது இந்த பக்கம் மட்டும்தான், அந்த பக்கமாக திருப்பி மிஸ் ஆகிடுது. பட் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பளிச்சுன்ற ஒரு டைம் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸும் போகிறோங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை வீடியோ வருதுன்னு தெரியல. எத்தனை வீடியோ இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 4வது வாட்டர் ஃபால்ஸ். அதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குளிக்கிற மாதிரி இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகலை. ஸோ அது நாளைக்குள்ளே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். குளிக்கிற மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ் நாளைக்கு வேணால் நாளைக்கும் குளிக்க முடியும். நாளைக்கு அப்படியே கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி அலவுடு. ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லையும் பாலம் இறங்குறதுனால போக முடியல. நம்ம 2வது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம். அதனால அதுக்கும் குளிக்கிற மாதிரி அலவுடு கிடையாது. அதான் ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சரி, 4வது வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எப்படி இருந்து காட்டுறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வந்த ரோடு போன ரோடு எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். பார்க்கலண்டா முதல் வீடியோவில் பாருங்கள், 2வது வீடியோவில் பாருங்கள். இது எத்தனாவது வீடியோ வரும்னு தெரியல. ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு ஃப்ரம் சிரபுஞ்சி. நேற்று வரும்போது கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிருச்சுங்க. எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிருச்சு. ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸ் ஆக்கி விட்டு ஒருத்தர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 3500 கிலோமீட்ரு 4000 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே ஒருத்தர் மாதிரி ஆயிடுச்சுங்க. 944 இருக்கா, ஆல்ரெடி 3000 கிலோமீட்டர் காமிச்சு முடிஞ்சா. ஸோ 4000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருந்தோம். அதனால ஒருத்துதான்றதை ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து நமக்கு அருணாச்சல் பிரதேசம் இருக்குங்க. ஃபைனலி அந்த முற்று எத்தியாக முடிச்சு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், வேற லெவலில் இருக்கும். அதனால பார்க்குற அஸ்ஸாம்லேயும் 2-3 இடங்கள்லாம் இருக்கு. அந்த என்னது ஒரு நேஷனல் பார்க் ஒன்று, காஜிரங்கா நேஷனல் பார்க் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா மஜ்லின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஐலாண்ட் ஒன்று இருக்குங்க. சூப்பராக இருக்கும் அது. ஆக்சுவலாக 3 வருஷமே நாங்கள் அந்த ரிவர் ஐலாண்டுக்கு மட்டும் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வரலாம்னு சொல்லி நானும் எங்கள் சாரும் பிளான் பண்ணோம், ஓனரு. பட் அதை பண்ண முடியாது, அப்போ வர முடியாத சூழ்நிலை. பட் இந்த டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். அதனால எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அருணாச்சல் பிரதேசில் பும்லா பாஸும் சீலா பாஸை நம்ம இதனால நம்ம தவாங்க போதே போயிடுவோம். பும்லா பாஸ் மட்டும் போகிறோமா இல்லையான்றதை மட்டும் பார்க்கணும். அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ நாளில் போய் அருணாச்சல் ரீச் ஆகிறோன்றதை பொறுத்து வச்சுங்களேன். நாளைக்கு ஒரு நாள் சிறப்பு தான் சுற்ற போகிறோம். ஸோ நாளை கழிச்சு தான் நம்ம வந்து இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி முடிஞ்ச அளவுக்கு அருணாச்சல் போகிற வழியில் இருக்க ஏரியாக்கெல்லாம் நம்ம வரணும். அருணாச்சல் போகிறதுக்கு பர்மிட் வாங்கணும். சரி, எதுக்கு அருணாச்சல் போய் வீட்டுக்கு பேசிக்கிட்டு வாங்க நம்ம வந்து இப்போ இருக்க பயணத்தை பார்ப்போம். அருமையான சிறப்பான ஆளுன்ற மாதிரி தான் அந்த பயணம் போயிட்டு இருக்கு. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோ அதிகபட்சமா கிளிப் ரெக்கார்டு போடுவேன். இங்கே மட்டும் போட்டால் 5 நிமிஷம் 6 நிமிஷம் கண்டினியூஸாக ரெக்கார்டு போடுறேங்க. அப்படி இருக்கு இடங்கள்லாம். ரோடுமே வந்து பார்த்தோன்னா அழகு நெலுங்குன்னு போகும். ஸோ இந்த பக்கம் பாருங்க, அப்படி ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ நம்ம தங்கியிருக்க ஸ்டேயுமே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமான ஸ்டேங்க. நான் காலையில் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரோன் எடுக்கிறேன், பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட் வந்து மறைச்சிருச்சு. அதனால வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம போய் ஏற்றிடும். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து நமக்கு மிஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அந்த காட்டேஜ் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு காலையில் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ நீங்கள் சிறப்புஞ்சி வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு ரூம் ஸ்டே அது. தரமாக தங்கலாம் அதில். அதனால
அந்த மாதிரி இடத்த பாருங்க. அந்த இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் பார்த்தீங்களா, அதையும் போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. கும்பலா சுத்துவோம், ஐயோ வந்து கத்துவோம், கத்துறேன்னு கேட்டால் வாயிலையே குத்துவோம். ஒரு தனம் நாளைக்கு போறதெல்லாம் போறோம்னா கொஞ்சம் லாங்கா ட்ரக் பண்ணி போற மாதிரி. இன்னைக்கு போதெல்லாம் சும்மா பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த லாங்கா ட்ரக் பண்ணி போற மாதிரி எதுவுமே போகல. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம எல்லா இடமும் க்ளோஸ். முன்னாடி சொன்ன இந்த ஊர் ராஜா ஒருத்தர் இறந்து போயிட்டாரா, அதனால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியரா போயிட்டு என்னென்னலாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு எப்படின்னு பிளான் பண்ணலாம். ரூம் ஸ்டே நீட்டான ரூம் ஸ்டே. நாங்கள் அதையே எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப லேட்டா வந்தோம். எதுவும் பிளான் பண்ணல வரல, எந்த டனமும் பிளான் பண்ணல வரல. ரேண்டமா போயிட்டு எந்த டனமும் அந்த டனலாம் சொல்லி பிளான் பண்ணோம். நல்லா அதுவா அமையுது. இந்த பயணம் முழுக்காவே வந்து பாத்தீங்கன்னா அதுவாக அமையுது. யூனிவர்ஸ் நமக்காக வேலை பார்க்க முடியாங்க பார்த்தியா. நம்ம பாசிட்டிவா நம்ம சுத்தி எல்லாமே அப்படி நடக்கும்ட்டு. ஸோ அங்கங்க நிறைய நெகட்டிவா நடந்தாலுமே அது எல்லாத்தையுமே கடைசியா வந்து பாசிட்டிவாவே முடிக்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சிக்கிமா இருக்கட்டும், டார்ஜிலிங்கா இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ அஸ்ஸாம்ல இருந்து இங்க வந்ததா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம்லாம் அங்க வரும் ஹோம் ஸ்டே தாங்க இருக்கு. ஸோ நீங்க சிறையில் வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஹோம் ஸ்டே தான் இருக்கு. நீங்க தாராளமா நேரா வந்தாலே புக் பண்ணிக்கலாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ண அவசியமே இல்லை. அவ்வளோ ஹோம் ஸ்டே. நம்ம மொத்த தமிழ்நாடு கொண்டு எடுத்து வந்தாலும் இங்க தங்க வச்சுக்காங்க இருக்கு. அந்த மாதிரி தான் ஹோம் ஸ்டே வச்சிருக்காங்க. அவ்வளோ ஹோம் ஸ்டே வச்சிருக்காங்க திருமண பக்கம்லாம். ஸோ இந்த ஃபுட்பால் பிச்சு வரும்போது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் மிஸ்டில் வந்து ஒர்க் பண்ண காட்டுறேன். குறைய வச்சுக்கிட்டு துப்பாக்கி சுடுதுக்கலாம். தங்கங்களா செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுமா பேசணுமா. ஸோ மெயின் ரோடு வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து பார்த்தோம்னா மொக்காலிகை வாட்டர் ஃபால்ஸ். ஆமா, நல்லா இருக்கும். போட்டோஸ் பார்த்தோம். சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் ஆகி டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு இதையும் பார்த்துலாம் போயிட்டு வந்தோம் போறோம். நல்லா இருக்கு. அந்த பக்கம் இப்பதாங்க காலையில இருந்து இப்பதான் சன்னே வந்து வெளியே வருது. நாங்க கரெக்டா சுத்தி முடிக்க வெளியே வருது. ஆமா, 1 நேரத்துல டக்குன்னு இறங்கிடுவாங்க. இல்லை வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது, வீக் டேஸ் வந்தது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா வீக் டேஸ் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளவு தூரத்துல வர்றீங்களா, இந்த சனி நேரம் கனெக்ட் பண்ணாம சனி நேரம் வந்து டிராவல் வச்சுக்கோங்க. இந்த வீக் டேஸ் பிளான் பண்ணி இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ல அருணாச்சல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி போனாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து ரைடர்ஸ் ஏரியா, அது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பெருசா கிடையாது. அங்கே லோக்கல் இருக்கவங்க தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கிடக்குங்க. அப்போ இது வந்து பார்த்தோம்னா ரைடர்ஸ் ஏரியா. யூட்டன் 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 யூட்டன். ஸோ யூட்டன் போட்டு போகிறோம். மொக்காலிகை வாட்டர் ஃபால்ஸ். குட்டி போய் அடே. அவன் எங்க இருந்து வந்தானா அடே. ஸோ இந்த பக்கம் வெயில், இந்த பக்கம் மிஸ்ட்டு, ஒரு மாதிரி 2 கிளைமேட்டுங்க, டபுள் கிளைமேட். வெதர் சூப்பரா இருக்கு. சொல்லிட்டே தான் இருக்கேன் நானும். காலையில இருந்து வெதரை பத்தி சொல்லிட்டே தான் இருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்கு, ஃபுல்லா நல்லா இருக்குன்றது மட்டும்தான் வாயில இருந்து வந்துருக்குங்க. நேற்று அந்த ஊர் வரும்போது பார்த்ததுக்கும் இப்போ அப்படியே டோட்டலா கான்ட்ராஸ்டுங்க. செம கான்ட்ராஸ்ட். சில்லாங்கில இருந்து அந்த ஒரு மேலாயா வர்றாச்சு அந்த சிறப்புஞ்சி வர ஒரு 20 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட். அந்த 20 கிலோமீட்டர் கடந்துட்டோம்னா வி ஆர் த பெஸ்ட். என்ன சொல்றான்? ஆஹா, அப்படியே சூப்பரா இருக்கு.
அந்த பக்கம் சன்லைட்டு போய் பயங்கரமா இருக்கு. அவ எங்க இருந்து தெரியுமாடா பையாடே, நான் தான் அந்த பையாண்டே, யாரா அந்த பையாண்டே, நேரா பார்த்து ஓட்டுறோம் இல்ல, பிரேக் பிடிக்கணும். ஆமா, அப்புறம் எதுக்கு ஆமா போறேன் நான் அடிச்சடிக்கு நின்று இருக்கணும் பிரேக்கு, நேரா ஸ்பீட் பிரேக் தாண்டி போய் நிக்குது. கேர்ல அடிக்க கூடாது, கேர்ல தேவைப்படும்போது அடிச்சுக்கலாம், எல்லா நேரம் கேர்ல அடிச்சா கிளச்சு தீஞ்சு போயிடும். என்னங்க நீங்க, என்னங்க நீங்க, அதை ரெடியூஸ் பண்ணுங்க, தேவைப்படும்போது பண்ணிக்கலாம். இந்த பாவானா கரெக்டா தான் போறோமா, பின்னாடி பாரு செம்ம ரூட்டுங்க, அப்படியே பாருங்க. புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி, டிராவலர்ஸ் பூமி. ஆஹா 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 ஆஹா, சன்லைட்ல போயிட்டு அந்த க்ளோ ஆகுது பாடுறா. ஐயோ, பைசன் படத்துல அந்த பாட்டுல வரும்ல, தீ கொளுத்தி சாங்கல, அவன் நடுவில் நிப்பா அப்படியே சுத்தி பறக்கும் பாரு, அந்த மாதிரி ஒரு புள்ளிதான் பா, வேற லெவல். அவ எங்க இருந்து தெரியுமாடா பையாடே, அவ எதுக்காக வந்தான்னு தெரியுமாடா பையாடே. நம்ம வாட்டுக்கு போறோம். அல்டிமேட்டா வர்றா. ஐயோ காய்ஸ், ஓவர் வெல்டு காய்ஸ், மூக்கு அடைச்சிருச்சு, அதனால கொஞ்சம் பேச முடியல. சூப்பரா இருக்கு காய்ஸ், அது பாருங்க என்ன மாதிரி ஏரியான்னு பாருங்க. ஐயோ ராமா ராமா, பாருங்க ஒரு டாப்ல போய் பைக் ஓட்டிட்டு அது ரெண்டு பக்கம் மெடோலாண்டு வேகமன்ல ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே இடம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு, சிறுகுஞ்சி ஃபுல்லாவே. வெளியில இருந்து பார்த்தா மலை மேடு மாதிரி இருக்கு, நடுவில் பார்த்தா உள்ள அருவி ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ எங்க இருந்து தெரியுமாடா பையாடே, அவ எதுக்காக வந்தானு தெரியுமா பையாடே. வா வா வா, நொக்காலி வாட்டர் ஃபால்ஸ். யாரா அந்த பையனே, நான் தான் அந்த பையனே. வெறி தரங்க, வேற லெவலுங்க, பினிஷ்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போயும் மனசு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒண்ணு இல்லாம போயிருமோன்னு நினைச்சோம், ஆனா அப்படிலாம் இல்லைங்க, பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோங்க. ஐயோ ஐயோ ஐயோ, யாருதான் காடா, யாரு காடு, டென்ட் கேம்ப் சைட் வாங்க, கேம்ப் சைட்லாம் போட்டுருக்காங்க வர்றான். கேம்ப் நம்ம டென்ட் இருந்தாலும் கேம்ப் போட்டுக்கலாம், உங்களுக்கு வீட போட முடியாது, தனியா போடணும். ஆஃப் ரோடு போமா, ஆஃப் ரோடுரா, இங்க வாரு காணவங்கள கரெக்டான வழியா வருமா, வந்துட்டாங்க. டாடா டூரிஸ்ட் காட்டேஜ் கேம்பிங் சைட். எங்க இருந்து தெரியுமாடா பையாடே, தாபா டாடா டூரிஸ்ட் காட்டேஜ் தாபா அப்படிங்கிற வீட பாரு. இங்க காட்டேஜ் எடுத்துருமா, நைட் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு. வேற லெவல் கைஸ், வேற லெவல். கேம்பிங் சைட்லாம் இருக்காருங்க, ஜாலியா கேம்பிங் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் எங்க போறது, நேரம் வர்றாங்க. ஸோ அவங்க பின்னாடி வர பார்த்துட்டு போறேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு அந்த ஒரு பாதை இருக்கு, அது வந்து டாப்ல போற பாதையா. இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியலையே. அந்த போர்டு போட்டுருந்துச்சு, அதான் நினைக்கிறேன், வெல்கம் டு இதா இருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் தான், அப்போ அந்த வெளியில போயிருவா. ₹300, பரவாயில்லவா. சாமந்தி பூவா
மொத்தம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த கிங்கு தான் அம்மா என்ற பூரம் அஞ்சாறு சேனி உள்ளூரில் அது மாட்டுவன். போயிருக்காங்க மேல போயிருக்காங்க ஆளு. வண்டி தான் நிக்குது. ஸ்லிப்பரையை பார்த்து போகணும்னால நம்ம லட்சுமியே போயிட்டு வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி அவனை சொல்லுங்க. ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து ஃபால்ஸ்லாம் க்ளோஸ்டு. நாங்கள் வந்து சும்மா அங்கே இருக்க லோக்கல் இருக்கவங்ககிட்ட கேட்டு அப்படியே போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கு, அதனால டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து டாப்பில் போகிற பாதை. இது கீழே போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கு, மெயினில் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. ஸோ வந்து தனித்தனி கவுண்டர் பாயிண்ட் வச்சுருக்காங்க. பைக்கு போகுங்க இருக்கு வேற மேலே. ஸோ ஸோ செம்ம பாருங்க அப்படியே எப்படி போகுது. இல்லை அவங்க பறந்துட்டாங்க இல்லையா. அப்பா மூஞ்சி அடிக்குது. செம்ம ஸ்பாட்டுங்க. ஐயோ 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 ஐயோ. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம நடந்தா போகணும் இருக்கு.